எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கா தமிழன். இன்றைக்கி நம்ம சான் ஆண்டோனியோவை சுற்றி பார்க்க போகிறோம். ரிவர் போட் க்ரூஸில் போக போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கா தமிழன். இன்றைக்கி டெக்ஸஸில் கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடிய 3 இடங்கள் இருக்குங்க. அதாவது எப்படி இந்தியானா டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி டெக்ஸஸ் வரவங்க 3 இடம் கண்டிப்பாக சுற்றி பார்ப்பாங்க. ஒன்று வந்து ஹூஸ்டன், சான் ஆண்டோனியோ, அதுக்கப்புறம் ஹாஸ்டன். டேலஸும் வருவாங்க. ஆனால் டேலஸில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சான் ஆண்டோனியோ போக போகிறோம். சான் ஆண்டோனியோ சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோம். சான் ஆண்டோனியோ பார்த்திங்கன்னா க்ளோசஸ்ட் டு மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஊர். சான் ஆண்டோனியோவில் 2 நாட்கள் இருந்தால் போதுமானது. அதாவது இப்போது காலையில் ஒரு 11:30 மணிக்கு கிளம்புறோம். அங்கே போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாளும் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பி திரும்ப டேலஸ் வரோம். இதுதான் பிளான். ஹூஸ்டன், ஹாஸ்டன் நாங்கள் கவர் பண்ணல. இன்றைக்கி வெறும் சான் ஆண்டோனியோ தான் பார்க்க போகிறோம். சான் ஆண்டோனியோவில் என்னென்ன இடங்கள்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். 2 நாள் இருந்தாவே போதுமானது. இல்லை நீங்கள் காலையில் போயிட்டு ஈவினிங் வரணுன்னா அது கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப டயரிங்காக இருக்கும். அதனால் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் வர்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 5 hours ட்ரைவ் இல்லையா, அதனால் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ப்ளாகில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம், எங்கே சாப்பிடலாம், போகும்போது எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபீஸ் போடுவாங்க. அதை எப்படி கட் பண்ணுறது, அப்புறம் ஈவினிங்கில் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம், அதே மாதிரி அடுத்த நாள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்றத சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் வந்து டெஸ்லாவில் போக போகிறோம். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெஸ்லாவில் அந்த கொலராடோ போயிட்டு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு, அதனால் வெக்கேஷனுக்கு டெஸ்லா கார் எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். பட் இது வந்து ஒரு 300 மைல் ஜேர்னின்றதுனால டெஸ்லாவில் தான் போக போகிறோம். பட் ஸ்டில் நிறைய சேலஞ்சஸ் இருக்க போகுது. ஒரு விஷயம், இப்போ நான் பார்த்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் டெஸ்லாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நான் யூஸ்வலாக என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவேன் டெஸ்லாலன்னா, இப்போ நான் ஆஸ்டின் போய் ரீச் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க. ரீச் ஆகும்போது என் காரில் 10-15% தான் பேட்ரி இருக்கும். ஒரு சான் ஆண்டோனியோ போகிறேன்னா 10-15% தான் பேட்ரி இருக்கும். அப்புறமா அங்கேருந்து நான் எங்கேயாவது கிளம்பணுன்னா அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். பட் இப்போ நான் போய் சேர்கிற டெஸ்டினேஷனில் என் காரில் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்ரி இருக்கணும் அப்படின்றத என்னால் செட் பண்ண முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் போகும்போதே 2 இடத்துல சார்ஜ் பண்ணிவிட்டு என்னோடய டெஸ்டினேஷன் ரீச் ஆகும்போது 50% பேட்ரி இருந்ததுன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அது ஒரு நல்ல அப்டேட். ஆக்சுவலாக இந்த மாதிரி வெக்கேஷன் போகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போது இந்த பயணம் வந்து பெரிய அளவில் சேலஞ்ச் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப பேசியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்லேயே கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிட்டேன். இது ரேர் வீல் ட்ரைவ்ன்றதுனால 357 மைல்ஸ் சார்ஜ் கொடுக்குது. போன வாட்டி மாதிரி இல்லாமல் ரொம்ப பேட்ரிலாம் கன்சியூம் ஆகலை. கிட்டத்தட்ட 85% ஆஃப் ரேஞ்ச் வந்துடுது. இப்போ பாருங்கள், எங்களோட ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் வந்து ரவுண்ட் ராக்கில் 168 மைல்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகும். டெஸ்ட்லாம் வாங்குறவங்க தயவுசெய்து எஃப்எஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மந்த்லி $100 தான். இன்சேன் லெவல் ஆஃப் அக்யூரசி, அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இன்ஃபேக்ட் வண்டி நான் ஓட்டுறதில்ல, ஒரு டிரைவர் வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்து போகிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. பாருங்கள், ஜாலியாக ரசிச்சுக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு ஒரு ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டு அழகாக ட்ரைவை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் ரொம்ப ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக். அது இப்போ கிடைக்குதுன்னும் போது இதை கண்டிப்பாக நீங்கள் ஆப்ட் பண்ணுங்கள். சான் ஆண்டோனியோ போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்ணுன்னா ரவுண்ட் ராக்கில் தான் என்னோடய சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. இந்த ரவுண்ட் ராக்லேயே பார்த்திங்கன்னா சங்கம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நல்ல ரிவ்யூஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ரெஸ்டாரண்ட். இங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்கிறேன். வாங்க போய் சங்கமில் சாப்பிடுவோம். லாபி ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னல் கம் மாடர்ன் டச்சோடு தான் இன்டீரியர்ஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அப்ஸ்கேல் ரெஸ்டாரண்ட் ஃபீல் கொடுக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா சாம்பார் இட்லி. ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட விரும்பலைங்க.
அதனால் வெறும் டிஃபன் ஐட்டம்ஸ் தான். அதுக்கப்புறம் மதுரை மல்லி தோசை ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன, ஐயோ மறந்துட்டேனே, கீ ரோஸ்ட் தோசை இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான்வெஜ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் ஆர்டர் பண்ணேன். சங்கம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து வெறும் டிஃபன் ஐட்டம் தான் சாப்பிட்டேன், தோசை மட்டும் தான் சாப்பிட்டேன். தோசை வரைக்கும் நல்லா தான் இருந்தது. சிக்கன் லாலிபாப் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, ரொம்ப ட்ரையாக இருந்தது, பெருசாக டேஸ்ட் எதுவும் இல்லை. பட் தோசை வரைக்கும் நான் வாட்ச் பண்ணுறேன், நல்லா இருந்தது. பட் ஆம்பியன்ஸ், சர்வீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் சான் ஆண்டனியோ போகிற வழியில் எதாவது சாப்பிட்ணும், எங்கேயாவது சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம். எங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன், ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் ஐ திங்க் ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் ராக்கில் இந்த சங்கம் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது, ஜஸ்ட் 3 miles அவே. ஸோ சாப்பிட்டுட்டோம், இப்போ போய் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம சான் ஆண்டனியோ நோக்கி கிளம்புவோம். சார்ஜிங் ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. நிறைய கார்ஸ் நின்றுட்டுருக்கு, பட் இருந்தாலும் போதுமான அளவுக்கு சார்ஜஸ் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், கார் கூட ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும் பண்ணிடுது. சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு பக்கா சிட்டி, இது சுற்றி நிறைய கடைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 4 hours டிரைவ் ரவுண்ட் ராக் வரத்துக்கு. ஒரு 210 miles பக்கம் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வித்தின் 20 minutesல கார் வந்து 80% சார்ஜ் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன், பெரிய ட்ராவல் எதுவும் இல்லைன்னா வெக்கேஷனுக்கு டெஸ்லா எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப பெரிய ட்ராவல்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து வெக்கேஷனுக்கெலாம் டெஸ்லா எடுத்துகிட்டு போயிடாதீங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம சான் ஆண்டனியோ போயிட்டு ரூமை செக்இன் பண்ணுவோம். பெஸ்ட் வெஸ்டர்ன் பிளஸ் ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இங்கே ஒரு நைட் ஸ்டே பார்த்திங்கன்னா ஒரு $120 வருது. இதே நீங்கள் ரிவர் வாக்கில் எக்ஸாக்டாக வியூவோட ஸ்டே பண்ணோன்னா அரௌண்ட் $200 to $250 வரும். ஒரு லாங் ட்ரைவுக்கு அப்புறம் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ட்ரைவ் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அப்படியே ஒரு டீ குடித்தா சூப்பராக இருக்கும். ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 300 square feet, நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. 2 queen பெட்ஸ் இருக்குது. ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஆச்சுங்க டாலஸ்லேருந்து சான் ஆண்டனியோ வந்து சேர்கிறதுக்கு. அதில் ஒரு 30 minutes வந்து நம்ம டெஸ்லா சார்ஜருக்காக டைம் ஒதுக்கணும். ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது, 2 மணி நேரத்தில் கிராஷு. ஸோ 6 hours ஆச்சு. ஸோ ரிவர் வாக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 mile தள்ளி ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு ஹோட்டல், பெஸ்ட் வெஸ்டர்ன், டீசெண்டான ஒரு ஹோட்டல், பெஸ்ட் வெஸ்டர்ன் தெரியும் உங்களுக்கு பிராண்டு. ஏன் சான் ஆண்டனியோ ரிவர் வாக்கில் போடலைன்னா, அந்த இடத்துல ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா, அதாவது டவுன் டவுன் ஏரியாவில் ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா பார்க்கிங்கே பார்த்திங்கன்னா அரௌண்ட் $30 to $50 பர் நைட் சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக அங்கேருந்து நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு ரிவர் வாக் போனீங்கன்னா ரிவர் வாக்லேயும் பார்க்கிங்க்கு பே பண்ணணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் தள்ளி இந்த பார்க்கிங் ஃப்ரீயாக இருக்கிற ஹோட்டலில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ ரிவர் வாக்கில் பே பண்ணணும், அங்கே போய் ஒரு தடவை பே பண்ணிக்கலாம். அந்த ரீசனுக்காக தான் இந்த இடத்துல பார்க் பண்ணது. நான் நிறைய தடவை ரிவர் வாக் வந்ததுனால எனக்கு பெருசாக அந்த வியூ அதெல்லாம் பார்க்கணுன்னுலாம் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க சென்னையிலேருந்துன்றதுனால அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கோம், அவ்வளோதான். பட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க, நல்ல வியூ வேணும்னா ஆன் த ரிவர் வாக் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. பட் பட்ஜெட்டாக வரணும், தேவையில்லாத காசெல்லாம் செலவு பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ போயிட்டு ரிவர் வாக் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் சான் ஆண்டனியோ டவுன் டவுன். ரிவர் வாக்கும் இங்கே தான் இருக்குது. நீங்கள் 3-4 பேர் தான் இருக்கீங்கன்னா ஊபர் பிடிச்சி வந்துடுங்க. நம்ம எந்த ஹோட்டலில் தங்கி இருக்கோமோ $10 to $12 தான் ஆகும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கு பே பண்ணுற அந்த காசை வந்து நீங்கள் ஊபருக்கு பே பண்ணலாம். ஆனால் பார்க்கிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 hours $25 போடுவான், இல்லை $30 போடுவான். அதுக்கு நீங்கள் ஊபரில் வந்து நிம்மதியாக சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஊபர்லேயே போயிடலாம். இந்த ஆப்ஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வழியாக கார் பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வியூ, அந்த வியூ ஒன்றும் இல்லை, 8வது லெவலில் தான் பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் ஹை டிமாண்ட். நான் வந்து ரியோ போட் க்ரூஸ் எடுக்கிறேன். அதுதான் கோ ரியோ போட் க்ரூஸ், அது பாப்புலர்னு சொன்னாங்க. அதனால் அதுக்கு க்ளோசஸ்ட்டாக நான் பார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் கராஜ் எங்களோட பார்க்கிங் பேர். ஹார்ட் ராக் கேஃபே பக்கத்துலேயே இருக்குது. ஈஸியாக ஒரு லொக்கேஷன் வேணும் டேக் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா
ரியோ பிளாசா இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த பில்டிங்க்கு வந்துருங்க. இங்கேயே பார்க்கிங் இருக்குது, இங்கே $30. ஆனால் இப்போ நான் பார்க் பண்ணது வந்து $25. அப்படியே ஆப்போசிட் டு திஸ் பில்டிங். அங்கே நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஊபரில் வரது தான். நீங்கள் இந்த ரியோ பிளாசா பில்டிங் உள்ள என்ட்ரு ஆகிட்டு கீழே இறங்குனீங்கனாவே போதும், நீங்கள் இந்த போட் க்ரூஸ் போகக்கூடிய இடம் வந்துடும். ரொம்ப கலர்ஃபுல்லாக மெக்சிகோவில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க. ஒரு வழியாக ரிவர் போட் க்ரூஸ்க்கு வந்துட்டோங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு ஆசை, எப்பயுமே சென்னையில் வந்து கூவம்லாம் அழகாக க்ளீன் பண்ணி நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி போட்டில் போகணுன்னு ஒரு ஆசை. கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு தடவையும் இந்த கூவம் பற்றின நியூஸ் வரும்போதெல்லாம் இதோ இப்போ சரி பண்ணிவிடுவாங்க, அப்போ சரி பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க எதையும் பண்ணலை. ஃப்யூச்சர்லையாவது நடக்கும்னு நம்புகிறேன். சரி, கருத்தெல்லாம் வேணாம், இப்போ வாங்க போய் ரிவர் போட்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். க்ரூஸில் ஒரு ரவுண்ட் போவோம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க. ஒருத்தருக்கு $15 தான். ஆக்சுவலி நாட் பேட். இன்றைக்கி வைக்கிற விலைவாசிக்கு $15ன்றது கிட்டத்தட்ட ஒரு 30 minutes ஆஃப் போட் க்ரூஸ்க்கு வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்வேன். வாங்க இப்போ போட்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. போட்டில் ஏறிட்டு ஒரு அழகான ஒரு போட் சவாரி போகலாம். கோரியோ நம்மளோட போட் க்ரூஸ்க்கு வந்துட்டோம். எவ்ரி 20 minutes பார்த்திங்கன்னா போட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கைடட் டூர் தான், ஒரு கைடு இருப்பார். கம்ப்ளீட்டாக இந்த சான் ஆண்டனியோ இந்த ரிவர் க்ரூஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இந்த பயணத்தை தொடருவார். சிட்டிக்கு நடுவில் ஒரு நதி இருந்து அதில் போட்டில் பயணம் பண்ணால் அது எவ்வளோ பெரிய ஒரு டூரிசம் டெவலப்மெண்ட் தெரியுங்களா? சிக்காகோ, சிங்கப்பூர், இங்கே சான் ஆண்டனியோ, ஜஸ்ட் இந்த மாதிரி ரிவர் க்ரூஸில் போகிறதுக்கே அத்தனை மக்கள் வருவாங்க. சுற்றி அமைக்கப்பட்ட கடைகள், பார்ட்டி அட்மாஸ்ஃபியர், அந்த வைப், இதுக்காகவே வெளிநாட்டிலேருந்து மக்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு அருமையான ஒரு லேக்கை நம்ம கெடுத்து வச்சுட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்றதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஸ்லிப் ஆகுறோம். நம்ம எங்கேயோ போக வேண்டிய நாடு எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள். ஒரு சூப்பரான சீட் கிடச்சிச்சு. ஆல் செட் டு கோ. எங்களோட போட் கிளம்பிடுச்சு. கைடும் அவரோட நரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு நான் சான் ஆண்டனியோ பற்றியும் இந்த ரிவர் போட் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களையும் இப்போ நான் இந்த பயணத்தில் என் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போக போகிறேன். சான் ஆண்டனியோ டெக்ஸஸில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டி இந்த சான் ஆண்டனியோ. டீப் மெக்சிகன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர். மெக்சிகன் பார்டர்லேருந்து வெறும் ஒரு 150-200 மைல் தள்ளி தான் இப்போ நம்ம இருக்கோம். ஒரு காலத்தில் மெக்சிகோ கிட்ட தான் டெக்ஸஸ் இருந்தது. ஸோ அதனால் மெக்சிகன் மக்கள் நிறைய பேர் இந்த சான் ஆண்டனியோவில் இப்போ இருக்காங்க. கம்மிங் டு ரிவர் வாக், 1929 இந்த ரிவர் வாக் கட்டப்பட்டது. இது கட்டப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பயங்கரமாக ஃப்ளட் ஆகுமா சான் ஆண்டனியோ. ஸோ அந்த ஃப்ளட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 மைல் ஸ்ட்ரெச்சில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ரிவர் வாக். அப்ராக்சிமேட்லி $3 billion ஆனுவல் ரெவென்யூ வருமாங்க இந்த ரிவர் வாக் மூலிமா. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த ரிவர் வாக்குன்ட்டு. சுற்றி கடைகள், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் போட்டில் தான் போகணுன்னு இல்லை, நடந்து கூட போகலாம். அவ்வளோ ஹாப்பனிங்காக இருக்குங்க. இந்த டவுன் டவுன் ஏரியாவில் தான் பயங்கரமாக வெள்ளம் வருமா. ஸோ அந்த டவுன் டவுன் ஏரியாவில் வெள்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக குறிப்பாக அந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மைல் ஸ்ட்ரெச் இந்த மாதிரி இந்த ரிவர் வாக் அமைச்சு ஃப்ளட்டிங்கே இல்லாத அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் சில ஏரியாக்களில் அதிக மழை வரும்போது முதல்ல அந்த ஏரியாவிலேருந்து எவாக்குவேட் ஆகிடுவாங்களாம். ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமாக ஃப்ளட் ஆகுமா. 1930s கட்டப்பட்ட ஒரு ஹை ரைஸ் ஹோட்டலுங்க இது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய ஹோட்டல்கள், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய கடைகள்லாம் வந்து அந்த இடத்தையே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிங்கப்பூர் போகும்போது சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஒரு போட் ரைட் எடுத்தேன். அப்போ பயங்கர ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம அந்த பெரிய ஸ்கைலைன்லாம் பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஹை ரேஸ் பில்டிங் நடுவில் அந்த போட் ரைட் எடுத்தது வந்து இன்னும் என்னால் மறக்க முடியல. எத்தனை முறை இந்த மாதிரி போட் ரைடு எடுத்தாலும் இந்த மாதிரி டால் பில்டிங்ஸ்க்கு நடுவில் இந்த போட்டில் போகிற அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
இந்த பர்டிகுலர் ஏரியா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. 2 சைட்லேயும் கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ், அதுவும் அந்த வெளியில் உட்காந்து சாப்பிட்ற அந்த பர்டிகுலர் ஏரியாலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லைட்ஸால் டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 2 மில்லியன் லைட்ஸ் இருக்குமாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக. இன்னும் ஆல்ரெடி பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. கிறிஸ்மஸ் டைம்லாம் வந்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். என்னோடய மெக்சிகோ சீரீஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மெக்சிகன் பீப்புளையும் பாடல்களையும் பிரிக்கவே முடியாது. எங்கே பார்த்தாலும் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடையே சுற்றிட்டுருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. பியூட்டிஃபுல்லான கல்ச்சருங்க. முன்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா ஹோட்டல். இந்த ஹோட்டல்லலாம் கூட நீங்கள் வேணால் ஸ்டே பண்ணி வியூலாம் பார்க்கலாம். இல்லை போட்டில் தான் இதை சுற்றி பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த சைட் வேலாம் இருக்குல்ல, இங்கே அப்படியே நடந்து போய்கிட்டே இந்த மொத்த இடத்தையும் பார்த்து ரசிக்கலாம். எப்போ இந்த போட் ரைடு எடுக்கணும்னு என்ன கேட்டிங்கன்னா ட்வைலைட்டில் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் டார்க் ஆகிற ஸ்டேஜில் இருந்தது. இப்போது போட் போக போக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடும். ரைடு முடிஞ்சு வரும்போது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அப்போ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பயங்கரமாக வெயில் அடிக்குது, சரியான வெயில் இல்லை பகல் டைமில் வந்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. ஈவினிங் டைம் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இரநூறுலேருந்து 250 வெட்டிங் செரமனிஸ் இந்த ரிவர் வாக்கை ஒட்டி நடக்குமாங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30லேருந்து 50 பேர் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்திருக்காங்களாம். காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வருஷத்தில் 365 நாளும் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வாக் போட் க்ரூஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இந்த நாள் வந்தால் க்ளோஸ்டாக இருக்குமோன்ற பயம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால் என்றைக்கு வேணால் வரலாம், ஆல்வேஸ் ஓப்பன். இந்த வியூ பாயிண்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ஹைரைஸ் பில்டிங்ஸ் நம்மளை சுற்றி 360 டிகிரி வியூலையும் பார்த்திங்கன்னா ஹைரைஸ் பில்டிங் சுற்றி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்டாச்சுவை பற்றி ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பட் எனக்கு என்னென்னு புரியல, சரியாக கேட்கல. இந்த மாதிரி நிறைய பிரிட்ஜுக்கு கீழே பார்த்திங்கன்னா போட் போகும்போதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய பிரிட்ஜஸில் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக லைட்ஸ்லாம் டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். டவுன் டவுன் ஏரியான்றதுனால நிறைய தேட்டர்ஸ், ஷோஸ்லாம் ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. அந்த தேட்டரில் தான் அந்த ஷோலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாலுக்கு கீழே வந்திருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய கேவ் வந்து தான், நிறைய பேட்ஸ்லாம் வந்து தான். இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. சாதாரண இடம் தாங்க. இந்த லைட் ஒர்க் இதெல்லாம் பண்ணி, அந்த லைட்ஸும் பாருங்கள், அந்த லைட்டோட குவாலிட்டி, டிசைன் இதெல்லாம் தான் இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த இடத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. சாதாரண ஒரு இடம், ஆனால் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வாவ், வாட்டரோட ஃபோர்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ கம்ப்ளீட்டாக டார்க் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இடம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் மேலே மக்கள் அழகாக நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த டவுன் டவுன் ஏரியா சுற்றி, அதாவது நிறைய ரோட்லேருந்து இந்த ரிவர் வந்து கனெக்டடாக இருக்கும். இங்கே வெளில போய் நடந்திங்கன்னா பல இடங்களில் இந்த மாதிரி போட் போகிறது உங்களால் பார்க்க முடியும். அப்படியே நீங்கள் வாக் பண்ணி பேரலல் டு த போட் அப்படியே நீங்கள் ரசிச்சுக்கிட்டே போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வாக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு எங்கே போய் வாக் பண்ணுறது, இந்த மாதிரி இடத்துல ஒரு வாக்கிங் ட்ரையலோடு அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல பார்த்துக்கிட்டே. ஒரு ஈவினிங் டைமில் வாக் பண்ணுறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அமெரிக்காவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய க்ரௌட் வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஓப்பன் ஹேர் தியேட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அவங்களோட டேலண்ட்டை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு மீடியமாக இந்த மாதிரி இடங்களை யூஸ் பண்ணிக்கலாம். மக்களுக்கும் ஈவினிங் எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரி இடங்களில் வந்து அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எங்கேஜ் ஆகலாம், நல்ல டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு வெல்கமிங்கான ஒரு விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் அடாப்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. வின் ஃபார் போத். ஐ திங்க் நம்ம இந்த போட் ரைடோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப
நேரோவாக இருந்துச்சு இந்த பேசேஜு. உள்ளே க்ராஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது, எங்கே தலை அடிபட்டுருமோன்னு தோணுச்சு. எல்லாரையும் பெண்ட் பண்ணிக்க சொன்னாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக போன ஒரு ரைடில் இது கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருந்தது. ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா இருந்தது. இந்த ஒரு சீன் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க. அமெரிக்கன் ஃப்ளாக் அவ்வளோ ஹையில், பக்கத்துலேயே மூணுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி ஸ்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. 30 மினிட்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில. போட் ரைடு வந்து செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருந்ததுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுவும் கடலில் போட் ரைட் போகிறதோ இல்லை லேக்கில் போகிறதோ ஒரு விதமான அனுபவம் கொடுத்தாலும், சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி சேனல்ஸில் போட் ரைட் போகிறது வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணணுன்றதை நான் மறக்காமல் சொல்வேன். கண்டிப்பாக நீங்கள் சான் ஆண்டனியோ வந்தீங்கன்னா இந்த போட் ரைடை மறக்காமல் எடுங்க. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லோரும் இந்த போட் ரைடுக்காக தான் வருவாங்க. நீ என்னடா ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறது புரியுது. பட் நடந்து போகலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நடக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த போட் ரைடு வந்து ரிலாக்ஸிங்காக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரிவர் வாக் முடிச்சதுக்கப்புறமா இங்கேயே ஏதாவது இடத்துல டின்னர் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து அதாவது தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் டீ கார்டன் ஒரு இடம் இருக்குங்க. அங்கே உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு பார்க்குறேன். அடுத்து நம்ம ஜாப்பனீஸ் டீ கார்டனுக்கு வந்துட்டோம். இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பக்கத்துலேயே சான் ஆண்டனியோ ஜூ இருக்குது, அதுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம். பட் டாலஸ் ஜூவே நல்லா இருக்குன்றதுனால சான் ஆண்டனியோ ஜூ நான் போகல. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமிங்காக இருக்கும். அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், இங்கே வாங்க. பக்கத்துலேயே ஒரு கெஃபே இருக்குது. அழகாக ஒரு ஹைபிஸ்கஸ் டீ குடிச்சிட்டு இந்த இடத்த ரசிங்க. வாங்க இப்போ இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். பேர்லேயே ஜாப்பனீஸ் கார்டன் இருக்குது. அதனால் ஜப்பனீஸ் இன்ஃப்ளூயன்ஸால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்க் தான் அந்த ஜாப்பனீஸ் டீ கார்டன். யாருக்கெல்லாம் வந்து ஃப்ளார்ஸ் அப்புறம் ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிக்குமோ தயவுசெய்து இந்த இடத்துக்கு வாங்க. இந்த மாதிரி பார்க்லாம் நம்ம ஊர்லேயும் இருந்ததுன்னா நானும் டெய்லி மார்னிங் வாக்கிங்லாம் போவேன். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ அமைதியாக இருக்குது. சான்ஸே இல்லை. ஒரு பிஸி சிட்டி அதுக்குள்ளே தான் நம்ம இருக்குமான்ற ஒரு கேள்வியே இருக்குது. நிறைய அந்த காய் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்காங்க பாண்ட்ஸில். ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிக்கும். நான் இது 3வது தடவை நினைக்கிறேன் சான் ஆண்டனியோ வருது. 3 தடவையும் பார்த்திங்கன்னா நான் இந்த ஜாப்பனீஸ் டீ கார்டன் வந்திருக்கேன். ஒரு காலத்தில் ஒரு வேளை ஜப்பானில் பிறந்தனோ அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ தெரியல, ஆனால் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ, பார்க்கிங்கும் ஃப்ரீ தான். அதனால் எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க ஜாப்பனீஸ் கார்டன் பிடிச்சிதா? ரொம்ப ஒரு காமாக இருக்கும் இந்த இடம் வந்தீங்கன்னாவே. அதனால தான் சொல்கிறேன், காலையில் வாங்க. காலைல வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஜாப்பனீஸ் கார்டன் முடிஞ்சிச்சு. அடுத்து சான் ஆண்டனியோவில் அடுத்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் சீ வேர்ல்டுக்கு தான் போக போகிறோம். சீ வேர்ல்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 2 ஃபுல் டேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பார்க் இருக்குது. பட் இன்றைக்கி நாங்கள் வந்து வெறும் ஷோஸ் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா வீட்டில் பெரியவங்க வந்திருக்கிறதுனால ஷோஸ் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். இந்த ஷோலாம் எப்படி இருக்குது என்னன்றதை இப்போ போய் பார்க்கலாம். சீ வேர்ல்டு வரவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், வாட்டர் பார்க் தனியாக இருக்குது, அப்புறம் சீ வேர்ல்டு தனியாக இருக்குது. அக்வாட்டிக்கா சொல்லுவாங்க, சீ வேர்ல்டு சொல்லுவாங்க. நான் அக்வாட்டிக்கா போகல, சீ வேர்ல்டு மட்டும்தான் போகிறேன். சீ வேர்ல்டில் ரைட்ஸ் அதுக்கப்புறம் ஷோஸ்லாம் இருக்குது. குறிப்பாக பெலுகா அண்ட் வேல் ஷோலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது குறிப்பாக ஆர்கா ஷோ ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. டவுன் டவுன் ஏரியாவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மைல்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் ட்ரைவில் பார்த்திங்கன்னா சீ வேர்ல்டு வந்து ரீச் ஆகிட்டோம். வீக் டேன்றதுனால செம்ம எம்டியாக இருக்குது. சீ வேர்ல்டு வந்து ரீச் ஆகிட்டோங்க. பார்க்கிங் வந்து $40, உச்சக்கட்ட காஸ்ட்லி. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது காம்போலேயே பார்க்கிங் எடுக்கிற மாதிரி, இல்லை நீங்கள் இந்த காம்போ டிக்கெட்ஸ் இருக்கும் பாசஸ், அந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தான் வரோம் இல்லையா, அதனால் நான் அந்த மாதிரி பாஸ் எடுக்கல. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி பாஸ் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. இந்த $40 அவாய்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது டீல் இருந்தால் பாருங்கள்.
8 வயசு இருக்கும்போது முறையாக ஒரு தீம் பார்க்குள்ளே என்ட்ரானேன். இப்போ கிட்டத்தட்ட 40 வயசு ஆக போகுது. அப்போ என்ன ஒரு உணர்வு இருந்துச்சோ இப்பயும் அதே உணர்வு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு 4 ஷோ பார்க்க போகிறோங்க. இந்த ஷோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா சீ லயன் ஷோ. சீ லயன்றது வந்து கடல் சிங்கம்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த கடல் சிங்கம் எப்படி அவங்களோட மாஸ்டர் சொல்கிறத அழகாக கேட்டு நடக்குதுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஷோவில் இருக்கிற ஹை மூமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ நான் காட்ட போகிறேன். நிறைய பேர் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க. ஸோ அதனால் நான் வளவலன்னு பேச போகிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் இந்த ஷோவை பாருங்கள். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு போடுறேன், பார்த்து ரசிங்க. சீ லைன் ஷோ முடிஞ்சிருச்சு. வெளில வந்தீங்கன்னா இதே மாதிரி தான் பார்ட்டி அட்மாஸ்ஃபியர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பப்பட் ஷோ இருக்குது. ஒரு தேட்டருக்குள்ளே நுழைய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பப்பட் ஷோ முடிஞ்சது. ரொம்ப குட்டி குழந்தைங்க இருந்தால் கூப்பிட்டு போங்க. பெரியவங்களுக்குலாம் கண்டிப்பாக போர் அடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் ஷோக்கு வந்திருக்கோம். இது ஓஷன் டிஸ்கவரி ஷோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலரான ஷோ. ஒரு சீக்கிரமாகவே வந்துடுங்க. வீக்கெண்ட்னா இடம் போயிடும். இப்போ இதையும் பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸ்லாம் ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Going undetected by predators and prey. Then the dorsal ridges stick and has a tough layer of skin over it. This allows them to push up the ice and create their very own breathing holes. Blue whales are different from most whale species in that their neck vertebrae are not used. This allows them to move their head up and down and side to side, giving them more flexibility and mobility in their neck, allowing எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளாஷ் ஜோன் இருக்கும். அந்த இடத்துலலாம் உட்காந்திங்கன்னா இந்த மீன்கள்லாம் இந்த மாதிரி சேட்டை பண்ணும். அப்புறம் மொத்தமாக நனைஞ்சிருவீங்க. ஸோ பார்த்து உட்காருங்க. Let's give it up for our trainers and our animals! The Darcy Florida. That light belly blends into the light color at the surface of the ocean, vividly move and steer, and that peduncle is so strong, and even enables them to walk on water. Wow! And while I learned earlier that the Pacific
அந்த சீ லயன் அப்புறம் இந்த டிஸ்கவரி டால்ஃபின் ஷோ, அதுவும் குறிப்பாக இந்த டிஸ்கவரி டால்ஃபின் ஷோ வந்து உண்மையிலே தாறுமாறாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க வந்தீங்கன்னா. இந்த மாதிரி டைம்லாம் சீ வேர்ல்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல்ஸ் இருக்கிற டைமில் லீவ் போட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. எந்த ரைட்ஸ்க்கும் வெயிட் பண்ண தேவையில்ல, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து இந்த பார்க்லேயே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஷோ த ஆர்கா ஷோ, கில்லர் வேல்னு சொல்லுவாங்க ஆர்காவை. அந்த ஷோ பார்க்க தான் வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பின் இவ்வளோ பெரிய வேல் பர்ஃபார்ம் பண்ணோன்னா பெரிய இடம் தேவையில்லை. Their scientific name is Orcinus orca, and their common name, killer whale. And the 4 whales in our care have their own individual names: Sakari, Takara, and joining us here up front are Kayukin and Tular. Sakari is the youngest whale at 16 years old, and Takara is the oldest at 34 years old. Killer whales live in a matriarchal society with one female in charge. And for this killer whale pod, that's Takara, which means she's the leader. These whales trust us, and they take an active role in their own health and well-being. Through the use of positive reinforcement training techniques, we're able to teach the whales husbandry or healthcare behaviors. Trainers Jacob and Stessie are joining us at the slide outs to help demonstrate just a few of these behaviors. One of the first behaviors we teach the whales is called a fluke present, in which the whales present their tail flukes to the trainers, just like they're both demonstrating right now. Not only does the fluke present allow us to observe the whale's entire body, but it also allows us access to the easy-to-see shallow veins that run along the underside of those tail flukes. This part of the body is called the peduncle, and it contains several large, powerful muscles that can weigh several hundred pounds. So in order to record an accurate out of the water, and that's how we know that as of this week, Kayukin here is weighing in at 9,940 pounds. It's important to weigh all of the whales to make sure the younger whales, like Sakari, are growing appropriately. And that sound can be heard for miles around. Oh my gosh, Oliver! We had no idea that was going to happen. Well, here's a towel for being such a great sport. How about we give a round of applause for our amazing audience volunteers? They can eat over 100 pounds of food in a single day. Depending on where they live, in the time of year, their prey can... சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சான்ஸே இல்லை. இப்படி வந்து தண்ணி மேலே விழும்னு நினச்சி கூட பார்க்கல. வாவ், சான்ஸே இல்லை. குழந்தைங்கள்லாம் மறக்காமல் கூப்பிட்டுவாங்க. இந்த ஆர்கா ஷோ செம்ம இன்க்ரெடிபிளாக இருந்ததுங்க. அண்டார்டிகா போகும்போது இந்த கில்லர் வேவ்ஸ் பற்றி நிறைய பார்த்துருந்தோம்.
அப்போது பயங்கரமாக இருந்துச்சு கில்லர் வேல்ஸ். அது செய்கிற வேலைகள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி இந்த கில்லர் வேல்ஸ் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி சொல்கிறதெல்லாம் செய்யுது. சான்ஸே இல்லைங்க. எப்படி இதெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க, எப்படி இந்த அளவுக்கு அதை கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த 3 ஷோங்க, அதாவது அந்த இமேஜினேஷன் அந்த ஷோ ஒன்று பப்பட் ஷோ பார்த்தோம்ல, அது கூட ஓகே தான், அது குழந்தைங்களுக்கு தான். இப்போ பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே கவர் பண்ணோன்னா அந்த சீ லயன், ஆர்கா, அதுக்கப்புறம் ஓஷன் டிஸ்கவரி 3மே தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ சீ வேர்ல்டு இதோட முடியுதுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கேவன்ஸ் போகிறோம். குகைக்குள்ளே பயணம். 2 டூர் இருக்குது. டிஸ்கவரி டூர்னு இருக்குது, அப்புறம் காம்போ டூர் ஒன்று இருக்குது. டிஸ்கவரி டூர் எடுத்தாவே போதுமானது. இப்போது அடுத்து அங்கே தான் போகிறோம். வாங்க போய் குகையை போய் சுற்றி பார்ப்போம். 1 hour டிரைவுங்க சான் ஆண்டனியோலேருந்து நேச்சுரல் பிரிட்ஜ் கேவன்ஸ் போகிறதுக்கு. 1 hour நான் எங்கே ஓட்டுறேன், கார் தான் ஓட்டிகிட்ருக்கு. ஜாலியாக அப்படி பராக் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கேன். கேவன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க. மார்னிங் வர்றது நல்லாயிருக்கும். 2 டூர் இருக்குது. நான் ஒரே ஒரு டூர் தான் எடுக்க போகிறேன், டிஸ்கவரி டூர். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 டூரும் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வாட்டி வெறும் டிஸ்கவரி டூர் மட்டும் எடுத்தால் போதும். என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஜெம்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. சான் ஆண்டனியோலேயே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கேவ் டூர் என்னென்னா இந்த நேச்சுரல் பிரிட்ஜ் கேவன்ஸ் தான். கேவ்க்குள்ளே இது வரைக்கும் நீங்கள் போனதே இல்லை, கேவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லைன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூர்ஸ்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வேர்ல்டு லெவல்லே ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கேவ்ஸில் இந்த நேச்சுரல் பிரிட்ஜ் கேவன்ஸும் ஒன்று. பெரிய லெவலில் வீடியோ ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். 1960 4 ஸ்டூடெண்ட்ஸால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கேவ் கிட்டத்தட்ட பல $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூர் சைட்டாக அது மாறி இருக்குது. இந்த கேவை பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் கேவ்னு சொல்லுவாங்க. இன்னமும் பார்த்திங்கன்னா நியூ ஃபார்மேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த கேவ் கிட்டத்தட்ட 230 feet டீப்புக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த இடம்லாம் செம்ம டார்க்காக இருக்குது. அப்போடா இங்கே தான் கொஞ்சம் ஹிடன் லைட்ஸ்லாம் வச்சு இந்த கேவ் ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக பார்க்க முடியுது. பாருங்கள் எப்படி கார்வாக இருக்குது லைம்ஸ்டோன்ட்டு. சிம்பிளி பிரெத் டேக்கிங்க. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் இந்த கேவோட ஃபார்மேஷன். ஓ மை காட், பாடா பெரிய ஏதோ ஆடிட்டோரியம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. வாட்டர்லாம் இங்கே ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிச் மினரல்ஸ் கொண்ட வாட்டர் அது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த லைட்ஸ்னால தான் இந்த வாட்டர் இந்த கலரில் தெரியுது. பட் ரொம்ப ரொம்ப கிளியர் வாட்டருங்க. பா குடும்பத்தில் தான் ஊந்துருக்கும். மொபிலிட்டி இஷ்யூ இருக்குது, முட்டி வலிலாம் இருக்குது, படி ஏற முடியாதுன்னா இந்த கேவ் டூர் எடுத்துடாதீங்க. நிறைய படி ஏற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சில இடங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. பாதை அழகாக அப்படி நடந்துக்கிட்டே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கேவுங்க. நானும் ரொம்ப ஏதோ சின்னதாக ஒரு டூர் இருக்கும் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆனால் மேசிவ் ஸ்ட்ரக்சர். கரெக்டாக மிடில் ஆஃப் த கேவன்ஸில் இருக்குங்க. இந்த பர்டிகுலர் பிளேஸ் பாருங்கள், மேசிவ் ஸ்ட்ரக்சருங்க. 46 மீட்டர் டீப்பில் இருக்கும். இப்போ நம்ம இங்கேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஏதோ ஒரு அரண்மனைக்குள்ளே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கேவன்ஸ் பார்த்துட்டு இப்போ தாங்க வெளியில் வரோம். கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு மொத்தமாக பார்த்துட்டு வரத்துக்கு. ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக, ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. சான் ஆண்டனியோ வந்தால் கேவன்ஸ் மிஸ் பண்ணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தயவு செய்து மிஸ் பண்ணுறாதீங்க. அதுவும் கேவ் டூர்லாம் எடுத்ததே இல்லைன்னா மறக்காமல் எடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். சான் ஆண்டனியோ ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்களும் சான் ஆண்டனியோ வெக்கேஷன் பிளான் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை. சீ வேர்ல்டில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா மேபி எக்ஸ்ட்ரா ஒரு டே தேவைப்படும், 2 nights 3 days. பட் ஷோஸ் மட்டும்தான் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவே 2 days போதுமானது. ட்ரைவ் 6 hours ஆகுதுங்க முன்ன பின்ன. ஏன்னா வரும்போது கூட பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல டிராஃபிக் கிராஷஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருந்தது. வீக்கெண்ட் போனாலும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க, அதனால் அப்பயும் டிராஃபிக் இருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சான் ஆண்டனியோ போய் பாருங்கள். அவ்வளோதாங்க, மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.